Hello students, welcome to VT Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து ஜென்ரலாக எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஒரு காலேஜ்லையுமே ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ வீக்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக பார்த்துடலாம். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி ரிலேட்டடான இருக்கக்கூடிய அப்டேட்ஸை பற்றி நம்ம எப்பயுமே சொல்கிறது வழக்கம். அதை ஒரு 5 minutes பார்த்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நீட் 2026க்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து ஜூலை 27 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய ஆட்டியாம்பட்டியில் SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயே கொடுத்துருக்கோம். SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே இருக்கிறப்ப சேலத்தை தாண்டி நீங்கள் எங்கேருந்து வந்து படித்தாலும் சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்டா? ஸோ நம்ம கொடுத்துருக்க கேம்பஸ் வந்து SVM ஹையர் செகண்டரி கேம்ப். மறக்காமல் இதை பயன்படுத்திக்கங்க. அட்மிஷன் ரிலேட்டட் என்கொயரிஸ்க்கு 9080549820 நம்பரை பயன்படுத்துங்க. ரைட், நம்ம அகாடமி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 100கணக்கான அகாடமி இருக்கப்போ எதுக்கு VTயை சூஸ் பண்ணணும்? பிகாஸ் லாஸ்ட் இயர் நடந்த நீட் கொஷின்ஸ்லேருந்து அதிகப்படியான கொஷின்ஸ் நம்ம கொஷின் பேப்பர்லேருந்தும் கிளாஸ் நோட்ஸ்லேருந்து வந்திருக்கு. மற்ற அகாடமியில் அதெல்லாம் டீச்சே பண்ணாத சுச்சுவேஷனில் நம்ம டெஸ்ட்லேயும் சரி கிளாஸ்லேயும் சரி அதை பர்ஃபெக்டாக டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. சீக்கிரமாக அதை பற்றி நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன். பட் அதுக்கான எடிட்டிங் வேலை போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே அதுக்கான எடிட்டிங் ஒர்க் இது சும்மா சாம்பிள் மட்டும் காட்டுறேன். பட் இதுக்கான ஃபுல் ஒர்க் போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் காட்டுறேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கத்துக்கு மேலே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் கேட்ட கொஷின், அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணி கொடுத்தோம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கைட் பண்ணுறோம் பர்ஃபெக்டாக, இதை படிக்காத, இது வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பர் ரிலேட்டடான எடிட்டிங். அடுத்து கிளாஸ் ரிலேட்டடாகவும் இதுக்கு நம்ம கைட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதையும் வந்து PDFல சேர்த்து சீக்கிரமாகவே ஒரு அச்சீவ்மெண்ட் வீடியோ நம்ம போட்டுடலாம். இது வந்து பயாலஜி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கெல்லாம் கீழே இருக்குது. சீக்கிரமாகவே அதை பற்றி போட்டுடலாம். ரைட், இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கைடன்ஸ் வந்து நம்ம அகாடமி ரிலேட்டடாக கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், இது வந்து பிஸ்னஸ் கிடையாது. இது என்னோட ப்ரொஃபஷன், என்னோட டீச்சிங். இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக நம்ம சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம அகாடமி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் உங்களால் நீட்டை எதிர்பார்த்த ஸ்கோரை விட அதிகமாகவே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். எங்களோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் இயர் 640 வரைக்கும் ப்ராமிசிங்காக எங்களோட கிளாஸ் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் பேப்பர்ஸ்லேருந்து மட்டுமே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்பயே சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த பேட்சை பயன்படுத்திக்கிங்க. ஸோ இந்த பேட்சில் இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டெஸ்ட் பேப்பர்ஸில் ப்ராமிசிங்காக வரும் அப்படிங்கிறது போன வருஷம் நம்ம காட்டிட்டோம். இந்த வருஷம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்க போகிறீங்க, அப்போ நெக்ஸ்ட் இயர் இது வரப்போகுது அப்படிங்கிற பாயிண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 24/7 கேம்பஸில் வந்து செக்யூரிட்டி ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ தட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கூட சேஃப்டி லெட்டராக உங்களுக்கு வராது. அந்தளவுக்கு செக்யூர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அகெயின் அட்மிஷனுக்காக 9080549820 நம்ம கால் பண்ணுங்கள். நிறைய பேரண்ட்ஸ் ஃபீஸ்க்காக நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் டேரெக்டாக இதிலேயே உங்களுக்கு ட்ரான்ஸ்மெண்ட்டாக கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து 1,50,000 ப்ளஸ் வந்து GST வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 year ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 month உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்லையும் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு நான் ரீஃபண்டபிள் சார்ஜாக இருக்க போகுது. ப்ளஸ் வந்து இனிமேல் GST இதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுது? மற்ற அகாடமியெல்லாம் வந்து 3 lakhs வரைக்குமே சார்ஜ் பண்ணுறப்போ நம்ம 1,50,000 ப்ளஸ் GSTயோடு வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுக்கறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க, இது வந்து பிஸ்னஸ் கிடையாது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அகாடமிக்ஸ் கண்டிப்பாக இதை விட டபுள் மடங்கு சார்ஜ் வச்சுருப்பாங்க. அது வேறு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய டீச்சிங், என்னோடய ப்ரொஃபஷன். இதுக்கு என்ன சார்ஜ் பண்ணணுமோ, எது கரெக்டாக இருக்குமோ அது மட்டும் தான் வச்சுருக்கேன். மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1-on-1 கேட்குறீங்க. இது எந்த மாதிரி பேட்ச்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லையா, என்னோடய பையனோ பொண்ணோ ஒரே ஒரு டீச்சர்கிட்ட படிக்கணும், இந்த கிளாஸில் உட்காந்து படிக்கிறதெல்லாம் செட் ஆகாது, வீட்டிலேருந்தே படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கைடன்ஸ் தேவை த்ரூ ஆன்லைனில் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 1-on-1 பேட்ச் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் வந்து டைரெக்டாக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் மெத்தடில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் பர் சப்ஜெக்ட்டுக்கு 65,000 ப்ளஸ் GST வரும். இதுவும் உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் சார்ஜாக இருக்கும். இதில் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி கரண்டில் மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட் டைமாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி நீட்டை கிராக் பண்ணி டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்
எம்எம்சி ஆகட்டும், ஸ்டான்லி ஆகட்டும், இந்த மாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒன்று பண்ணித்தரோம். ஆனால் அதோட ப்ரைஸ் டென்டேட்டிவ். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9080549820 நம்ம கான்ட் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணி உங்களோட கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. ரைட், இதுவும் ஒரு நான் ரீஃபண்டபிள் சார்ஜாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு வேணால் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட மெயின் கண்டென்ட் ஆரம்பிக்கலாம். எஸ், வீடியோட இனிஷியலாக நம்மளோட அகாடமியோட அப்டேட்ஸில் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு லென்த்தாக தோணுச்சுன்னா நான் மெயின் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அந்த பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. சரி, ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும், ப்ரைவேட் காலேஜஸ் யார் போவாங்க? நம்மளோட கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செமி கவர்மெண்ட் காலேஜை தாண்டி இந்த இடத்துல எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அடுத்து வரக்கூடியது ப்ரைவேட் காலேஜ் தான். ப்ரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 7.5 பற்றி பேச மாட்டேன். ஏன்னா 7.5க்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, கவர்மெண்ட் டோட்டல் ஃபீஸும் கட்டிக்கும். நம்ம அதை பற்றி பேச போதில்லை. நான் ஒரு 92.5 இல்லையா, நான் ஆல் இண்டியா கோட்டாலேருந்து வரேன் சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கொடுக்குறோம். வீடியோட இனிஷியலாக ஒன்று சொல்லிக்கிறோம். இது ரிலேட்டடாக யாரும் கால் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம அந்த மாதிரி கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம்னா அட்மிஷன் லெட்டராக ரொம்ப எஃபெக்ட் ஆகும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை பண்ணிடுறேன். ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் மட்டும் 21 ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? யூனிவர்சிட்டிஸ்னால் எம்பிபிஎஸ்ஸை தாண்டி மற்ற கோர்சஸும் பேராமெடிக்கல் ஆகட்டும் அண்ட் சம் அனஸ்தீசியா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கோர்சஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 காலேஜும் இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ சீட் டென்டேட்டிவாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த வருஷமும் முன்ன பின்ன கொஞ்சம் மாறும். அதுக்கேற்ற மாதிரி டேட்டா கொடுக்குறேன். டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து ஓசிக்கு வந்து 550 சீட் ப்ரைவேட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பிசிக்கு 470 லிட்டடாக இருக்கும், பிசிஎம்க்கு 60 லிட்டடாக இருக்கும், எம்பிசிக்கு 350 சீட் லிட்டடாக இருக்கும், எஸ்சி குழந்தைங்களுக்கு 260 இருக்கும், எஸ்சிஏ குழந்தைங்களுக்கு வந்து 50 இருக்கும், எஸ்டி குழந்தைங்களுக்கு 15 முன்ன பின்ன இருக்கும், 13 16ன்னு சொல்லிட்டு. டோட்டலாக வந்து 1755 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சீட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இந்த சீட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க த்ரூ 92.5% ஸ்டூடெண்ட்ஸாக வரீங்க, ஆர் ஆல் இண்டியா கோட்டாலேருந்து வரீங்க. 7.5% கிடையாது, அது தூக்கிடலாம். இது ரிலேட்டடாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிற அளவுக்கு என்கிட்ட மணி பேக்கப் இருக்குது அப்படின்னா தாராளமாக பயன்படுத்துங்க. ஆர்எல்ஸ் இல்லை சார், இது ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குமா, நான் எந்த அளவுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப எனக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்குமா எம்பிபிஎஸ் த்ரூவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஷினபிள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக வேறு ஒரு ஒர்க்கோ இல்லை ஈவன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலும் உங்களுக்கு கணிசமான ரிட்டர்ன்ஸ் வரும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் சேலரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நான் எம்பிபிஎஸ் ஆகணும் பேஷனேட்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக பயன்படுத்துங்க. இல்லை நான் எனக்கு எம்பிபிஎஸ் தான் வேணும், அதை வச்சு நான் ஃப்யூச்சரில் சம்பாதிச்சிடுவேன், கொஞ்சம் மணி ரிலேட்டடாக ஸ்ட்ரென்த்தன் ஆவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் வேணுமா அப்படிங்கிறது இது என்னோட பர்சனல் அட்வைஸ். சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபீஸஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக கவர்மெண்ட் கோட்டா, நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டான்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அலாட் பண்ண சீட்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகி உள்ளே போய் சீட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் இருக்கும்? டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட 4,35,000 ஆரம்பித்து 4,50,000 வரைக்கும் 4,50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஜென்ரலான ஃபீஸ். பட் இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபீஸும் உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் கவர்மெண்ட் கோட்டாக்கும் செலவு அதிகம். இங்கே பாருங்கள், R&Dக்குன்னு சொல்லிட்டு 40,000 வாங்குறாங்க. சிலதில் இது மாறும், சிலதில் 1 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. அண்ட் அதர் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 lakh வரைக்குமே நம்மக்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த 1 lakh அப்படிங்கிறதும் காலேஜ் டு காலேஜ் மாறும், காட்டுறேன். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1,40,000 வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. சில ப்ரைவேட் காலேஜில் வந்து ஹாஸ்டல் கம்பல்சரி, பட் எல்லா காலேஜ்லையுமே ஹாஸ்டல் கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கிட்டத்தட்ட இதுலேயுமே நெருக்கி ஒரு 7 லட்சம் வரும். பட் சில காலேஜ் 11 லட்சம் வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து 7 லட்சத்தில் ஆரம்பித்து 11 லட்சம் வரைக்குமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா மணி பேக்கப் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் லோன் எடுத்து படிக்கலாமா சார்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒர்த் இல்லைம்மா. லோன் எடுத்து எம்பிபிஎஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறது ஒர்த் கிடையாது. ஏன்னா நீங்கள் லோன் எடுத்து படிக்கிறீங்கன்னா எஸ் நீங்கள் ஈவென்ச்சுவல் எம்பிபிஎஸ் ஆகிடுவீங்க. பட் அதனால் அந்த மணியை ரிகவர் பண்ணணும், அந்த லோனை கட்டணும் அப்படிங்கிறதுக்கோசமே எம்பிபிஎஸ்ஸை நீங்கள் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ண முடியாது.
அதுக்கு நீங்கள் ஒன் இயர் ட்ராப் பண்ணி அகெயின் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் முடியும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ரிப்பீட்டர் போங்க, ஓகேங்களா? இது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் குவிட் பண்ணுறது கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் இந்த லோன் போட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மெயின் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு லாங் ப்ராசஸ்ன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ராசஸ் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த லோன் போட்டு தான் நீங்கள் இந்த விஷயம் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமானு பார்த்துக்கங்க. ஏன்னா லோன் போட்டு படிக்கலாம் நிறைய பேர் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சூஸ் பண்ணுவீங்க. என்னோட பாயிண்டில் அது கரெக்ட் கிடையாது. உங்கள்கிட்ட மணி பேக்கப் இருக்குது அப்படின்னா பாருங்கள். அண்டு லேண்ட் ப்ராப்பர்ட்டி விற்று அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கனாலும் என்னோடய சாய்ஸ் வந்து வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃப்யூச்சரில் அந்தளவுக்கு அது உங்களுக்கு ஸ்கோப் கிடையாது, ஒர்க் கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சரியாக லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அந்த மணியை ரெக்கவர் பண்ணுற ஃபோக்கஸ் ஆகிடுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, அதில் இப்போ யோசிச்சுக்கங்க. ரைட், ஓகே. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. பியூராக கவர்மெண்ட் அலாட் பண்ணாமல் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் R&D அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு இது இன்க்ளூட் ஆகிடும். அப்போது மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா விட ஒரு 5 லட்சம் அதிகமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வாங்குறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பியூராக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே போகக்கூடியது. மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த 15 14 லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலிஜிபிள் மார்க் வச்சுருந்தாலே சில காலேஜஸ் கொடுக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆயிருந்தாலே நிறைய காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டை அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்று, நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் NRI கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 27 லட்சம் வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் NRI லேப்ஸ்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா NRI கோட்டாவில் வந்து சீட்டு ஃபில் ஆகல பட்சத்தில் இல்லை மற்ற கோட்டாவில் ஃபில் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் NRI லேப்ஸ்டாக மாற்றுவாங்க. முக்கியமாக NRI கோட்டாவில் ஃபில் ஆகலைன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் NRI லேப்ஸ்டாக மாற்றுவாங்க. அது யார் வேணால் எடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட்லையோ இல்லை கவர்மெண்ட்லேயோ சீட்டு கிடைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாக வந்து NRI விட 4-3 லட்சம் முன்ன பின்ன கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து CMC வெள்ளூர். CMC வெள்ளூர் மட்டும் ஷார்ட்டாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் கூடிய ப்ரைவேட் காலேஜில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும் நமக்கு வந்து கட்டக்கூடிய அளவுக்கு ஃபீஸ் வச்சுருக்கு அப்படின்னா அது CMC வெள்ளூர் தான். ஹாஸ்டல் ஃபீஸ் R&D எல்லாத்தோட சேர்த்து வருஷம் 56,330 வச்சுருக்கு. 56,330 rupees தான் வச்சுருக்குது. பெஸ்ட்டு. இதை விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் CMC வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப 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 அஃபோர்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காலேஜுக்கெலாம் நீங்கள் ஃபைட் பண்ணி கண்டிப்பாக போங்க. நம்ம CMC வெள்ளூரை பற்றி சீக்கிரமாக ஒரு காலேஜ் ஒன்று போட்டுருவோம். சார் காலேஜ் டீட்டெயில் பற்றியும் ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கேன், ஃபியூச்சரில் போடுறேன். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்கக்கூடிய ஃபீஸ் இன்க்ரீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கு ரிலீஸ் பண்ண PDFல பாருங்கள். நமக்கு வந்து PhD காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் 4,50,000 ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு R&D சேர்ந்து வரும். அண்ட் அதர் ஃபீஸ்னு ஒன்று போடுவோம். அதர் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கோச்சிங் கொடுக்குறதாகட்டும் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் அதுக்கு சார்ஜ் பண்ணுறது ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸு இதெல்லாம் சேர்த்து தான் வரும். இதெல்லாம் பார்க்குறப்போ நியர்லி 11 to 12 lakhs வந்துடும். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கிறப்ப 15 lakhs வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் R&D எல்லாம் சேர்த்து. NRI கோட்டா அப்படிங்கிறப்போ 27 லட்சம் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க PhD. அண்டு வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா 4,35,000 அண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 15 lakhs அண்ட் பியூர் NRI கோட்டா 27 lakhs. NRI லேப்ஸ் சில காலேஜில் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு 3 to 4 lakhs இதுலேருந்து வேரி ஆகும், அதாவது NRI கோட்டாலேருந்து. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கற்பகத்தில் பொறுத்த வரைக்கும் 4,40,000 அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் 15 lakhs அண்ட் இதில் NRIயில் 27 lakhs. அண்ட் அன்னபூர்ணா சேலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 4,35,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் 15 lakhs ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, 27 lakhs ஃபார் NRI கோட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேளாமலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,40,000 அண்ட் மேனேஜ்மெண்ட் 15 lakhs அண்ட் NRI கோட்டா 27 lakhs. திருச்சி SRM பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் 4,50,000 மேனேஜ்மெண்ட்டில் 15 lakhs NRI கோட்டாவில் 27 lakhs. சம் காலேஜஸில் வந்து இது நெகோஷியபிள், கொஞ்சம் அவங்க ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் பனிமலையில் வந்து 4,50,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 15 lakhs வாங்குறாங்க அண்ட் ஃபைனலாக NRI கோட்டாவில் 27 lakhs வாங்குறாங்க. மாதா மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் 4,35,000 வாங்குறாங்க அண்டு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 15 lakhs வாங்குறாங்க அண்ட் NRI பொறுத்த வரைக்கும் 27 lakhs வாங்குறாங்க.
அது ஸ்ரீ முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் 4,35,000, மேனேஜ்மெண்ட்டில் 15 lakhs அண்ட் என்ஆர்ஐயில் 27 lakhs. தனலட்சுமி ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் 4,50,000. நான் சொல்கிறது இந்த 4,50,000 கூடலாம் உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபீஸஸும் வரும். கண்டிப்பாக இது வந்து 4,50,000 4,35,000 கிடையாது, நியர்லி 11,000 சரி 11 lakhs. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இது 15 lakhs அண்ட் 27 lakhs ஃபார் என்ஆர்ஐ கோட்டா. அடுத்து ஸ்ரீ மூகாம்பையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா 4,40,000, பட் இதில் எக்ஸ்ட்ரா வரும். இது நியர்லி 11 lakhs to 12 lakhs வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 lakhs அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸுக்கு 27 lakhs. அண்ட் தாகூர் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,35,000, மேனேஜ்மெண்ட் 15 lakhs, என்ஆர்ஐ 27 lakhs. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,50,000, மேனேஜ்மெண்ட் 15 lakhs அண்ட் என்ஆர்ஐ 27 lakhs. இது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது, மறுபடியும் நான் சொல்கிறேன், இது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது. இதில் நெகோஷியேட் பண்ணி ஃபைனலாக வந்து காலேஜுக்கிட்ட நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் அந்த காலேஜ் ரிலேட்டடாக தான் நீங்கள் கேட்டாகணும். அது இங்கே இப்போ நான் ஹானரபுளாக மென்ஷன் பண்ணுறேன். பிகாஸ் அந்த மாதிரி பண்ணியும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸை நான் ஜாயின் பண்ண விட்டுருக்கேன். இதை விடவும் பாதி ஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அனுப்பியிருக்கோம். என்ன அதை பற்றியெல்லாம் என்னால் எக்ஸாக்டாக இந்த வீடியோ சொல்ல முடியாது. அதை பற்றி நான் எனக்குள்ள என்கொயரி கால்ஸ் கொடுக்க முடியாது. பட் நீங்கள் அந்த காலேஜ் ரிலேட்டடாக கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணுங்கள். என்னால் இவ்வளோ தான் ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படிங்கிற நெகோஷியேஷன் நீங்கள் முன்னாடி கொண்டு போங்க. அண்ட் சுவாமி விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,50,000, மேனேஜ்மெண்ட் 15 lakhs, 15 lakhs, என்ஆர்ஐ 27 lakhs. அண்ட் அருணையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,50,000, மேனேஜ்மெண்ட் 15 lakhs, என்ஆர்ஐ 27 lakhs. பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,50,000, மேனேஜ்மெண்ட் 15 lakhs, என்ஆர்ஐ 27 lakhs. இந்திரா மெடிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,50,000, மேனேஜ்மெண்ட் 15 lakhs, என்ஆர்ஐ 27 lakhs. அண்டு பிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,50,000, மேனேஜ்மெண்ட் 15 lakhs, என்ஆர்ஐ 27 lakhs. கேஎம்சிஹெச்சை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,35,000, என்ஆர்ஐ 15 lakhs அண்ட் மேனேஜ்மெண்ட் 15 lakhs, என்ஆர்ஐ 27 lakhs. நந்தா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் 4,50,000, மேனேஜ்மெண்ட் 15 lakhs, என்ஆர்ஐ 27 lakhs. அடுத்து வந்து அன்னை மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000, காஞ்சிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கும். மேனேஜ்மெண்ட்டில் 15 lakhs அண்ட் ஃபைனலாக என்ஆர்ஐ 27 lakhs. அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. எதோட ஃபீஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது யூனிவர்சிட்டியாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு 5,40,000. இதுலேயும் உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&D, ஹாஸ்டல் ஃபீஸ் கம்பல்சரி, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இது நீங்கள் இண்டிவிஜுவலாக என்கொயரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா 5,40,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா 16,20,000 அண்ட் என்ஆர்ஐ கோட்டா 30 lakhs வரைக்குமே கொடுக்குறாங்க. அண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கில் பார்க்குறப்போ 5,40,000 ஃபார் கவர்மெண்ட் அண்ட் 16,20,000 ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் ஃபைனலி 30,000 ஃபார் என்ஆர்ஐ கோட்டா. அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும்னா 5,40,000 ஃபார் கவர்மெண்ட், 16,20,000 ஃபார் மேனேஜ்மெண்ட், 30 lakhs ஃபார் என்ஆர்ஐ கோட்டா. அண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா தே சார்ஜ் 5,40,000, ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா தே சார்ஜ் 16,20,000, ஃபார் என்ஆர்ஐ கோட்டா தே சார்ஜ் 30 lakhs அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியணும். இதுலையுமே நெகோஷியேஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துங்க. ஓரளவுக்கு என்கிட்ட மணி இருக்குது சார், மணி பேக்கப் இருக்குது சார், ஐ நீட் ஜஸ்ட் MBBS ஒன்லி அப்படின்னா 12 to 13 lakhs வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகோஷியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சீட்டு கொடுக்க வைக்க முடியும். ஸ்டே வேகன்சி வரைக்கும் கொண்டு போய் இதெல்லாம் கவுன்சிலிங் ஐடியாஸ். பட் நான் இப்போ கவுன்சிலிங் ஐடியாஸில் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நம்ம டோட்டலாக அட்மிஷன் லெட்டர் பண்ணுறதுனால எந்த வகையான காலும் பண்ண வேணாம். நீங்கள் கண்டிப்பாக நெகோஷியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காலேஜ் மட்டும் கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டில் ஒரு ஆஃபர் கிடைக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஓகே. இது இந்த வீடியோட மெயின் கண்டென்ட். அடுத்த வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் ரிலேட்டடாக போட வேண்டியது போட்டாச்சு, சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டியூஷன் ஃபீஸ் ரிலேட்டடாக கவர்மெண்ட் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதும் போட்டாச்சு, சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரைவேட் காலேஜ் ரிலேட்டடான வீடியோ இது முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஃபைனல் கட் ஆஃப் அனலைஸ் வீடியோ போட போகிறோம், பிஃபோர் ரேங்க் லிஸ்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் VT அச்சீவ்மெண்ட் வீடியோ நான் வீடியோட முன்னாடியே காட்டியிருப்பேன். எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக சூன் நம்மளோட சேனலில் இது அப்லோட் ஆகும்.
ரோட் மேப் ஃபார் 2026. நீங்கள் 2026 மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க சார், இவ்வளோ ஃபீஸில் நான் பே பண்ண மாட்டேன், ஐ டேக் ரிப்பீட்டர் அப்படின்னா இட்ஸ் a குட் சாய்ஸ். அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு சரி, கோச்சிங் சென்டரில் படித்தாலும் சரி, எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரியலிஸ்டிக் மெத்தடை நம்ம போடலாம். அண்ட் கவுன்சிலிங் ஃபுல் கைடன்ஸ், கவுன்சிலிங் வர வர அது ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் போடுவோம். அண்ட் கரண்ட் நியூஸஸ் எது இருந்தாலும் சரி, நீட் ரிலேட்டடாக எந்த ஒரு நியூஸ் ரிலேட்டடாலும் சரி, சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ரைட், ஓகே. வீடியோட எண்டில் வந்து நம்ம நீட் 2026க்கு ஆஃப்லைன் பேச்சஸ் அண்ட் 1-on-1 பேச்சஸ் 2 பேச்சஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதில் என்ரோல் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நான் நீட்டை ரிப்பீட் பண்ண போகிறேன் சார் அப்படிங்கிற டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா, எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, 1-on-1 ஆர் இந்த மாதிரி 1 year பேட்சா, பட் எது எடுத்தாலும் டெடிக்கேட்டடாக படிங்க. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் மேன் நடத்தக்கூடிய ஒரு அகாடமிக்குள்ளே போயிட்டு அவன் நல்லா சொல்லி தருவான் அப்படிங்கிறலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. நீங்கள் ப்ராப்பராக படித்து பொழைச்சிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி உட்காந்து வந்து படிங்க. மற்ற அகாடமியில் ஜாயின் பண்ணுவீங்க. இன்னும் அகாடமி ஜாயின் பண்ணாதவங்க நம்ம அகாடமி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கவுன்சிலர்டாக 90805492 நம்பரை மறக்காமல் கனெக்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.